வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? இந்த எளிய பரிகாரம் போதும். ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு சந்திக்க போகும் நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகநூல்ல தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தும் அவருடைய குறிப்புகளையும் அவருடைய பரிகாரத்தையும் கேட்டு, அதாவது ஃபாலோ பண்ணி நிறைய பயனடைஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர். அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு சேலம்ல ராமலிங்கபுரம் அங்க ஏவிஎஸ் கல்லூரி எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளா தேவி மகாவராகிய பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அற்புதமா நிறைய பேர்த்துக்கு கலியுலக தெய்வம் அப்படின்னு நம்ம வந்துட்டு வராகிய சொல்லலாம். அப்படியே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவங்க. அவங்கள ஸ்தாபனம் பண்ணி ரொம்ப அழகா ஸ்ரீ தேவி மகாவராகி சக்தி பீடம் அப்படிங்கிற ஒரு பீடத்தை நிறுவி அது மூலமா நிறைய மக்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கவலைகள் குறைகள் எல்லாத்தையும் தீர்க்கிற வகையில அம்பாள் வந்துட்டு அங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த பீடத்துடைய நிறுவனர் ஆனந்தவர்மன் அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். வணக்கம். ஆன்மீகத்தை தேடி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் வாராகி ஜெய் வார்த்தாளி, குரு வாராகி தாய்க்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ராசி பிரகாரம் நம்ம கோவிலுக்கு போறாங்க இல்லையா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு. பாரம்பரியமா முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வழிபட்டா போதுமா? இது எப்படி? இதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் இருக்கு. ராசிக்கான கோயில் மட்டுமே போதாது. இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம். நான் கடக லக்னம், துலாம் ராசி. நான் என்ன பண்ணுவேன்னா, கடக லக்னங்கும் போது சந்திரன் ஆதிக்கம் உள்ள லக்னம் அது. நான் நிறைய அம்மன் கோயில்களுக்கு போவேன். துலாம் ராசின்றதுனால சுக்கிரன் ஸ்தலங்களுக்கு போவேன். அதே மாதிரி ராசி மட்டும் பார்க்காம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலும் போகலாம். லக்னத்துக்கு ஃபேவரான வீடுகள் இருக்கு. இப்போ லக்னம் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7, 9, 11 இதுக்கு உண்டான கோயில்லாம் இருக்கு. இதுக்கு உண்டான நவகிரக கோயிலும் இருக்குது, அதிதேவதை கோயிலும் இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் போகணும், பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்போ எனக்கு பணம் வரவுன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போவேன். நான் கடகலக்கனா 2ஆவது வீடு வந்து சிம்ம வீடு. சிம்மத்துக்கு சனீஸ்வரனையும் கும்பிடலாம், சிவனையும் கும்பிடலாம், சூரிய பகவானையும் கும்பிடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா சிவன் கோயிலுக்கு போவேன். சிவன் கோயிலில் போய் ஒரு மூலவர் முன்னால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்றுட்டு அதுக்குண்டான சிவனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் மற்ற மந்திரம்லாம் சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு வருவேன். எனக்கு சிவன் கோயிலுக்கு போனாவே காசு வரும். கடகலக்னத்துக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சிவன் கோயிலுக்கு போனாவே அவங்களுக்கு உண்டான விஷயம் நடக்கும். கடகலக்னத்துக்கு லக்ன சுபர் வந்து செவ்வாய். அதனால முருகன் கோயிலுக்கு போனாலும் கடகலக்னத்துக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இப்போ நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன்னா எனக்கு ஏதோ ஒரு இருக்கிற ரொம்ப நாள் இருக்கிற தடங்கள் உடையும். அது மாதிரி நட்சத்திரம் மட்டும் இல்லாம ராசி கோயிலும் இருக்கு, மற்ற பாவங்கள் 12 பாவங்கள் இருக்கு, அதுக்கு உண்டான சில கோயில் போகலாம். இப்போ நான் கரசை கரணம் பிள்ளையார்பட்டி போனா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நம்ம கோயில் கட்டும் போதெல்லாம் பிள்ளையார்பட்டி தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். அந்த வேலையும் தங்கு தடை இல்லாம நடந்துச்சு. அதனால நிறைய கோயில் இருக்கு. ஒரு ராசிக்கான கோயில் மட்டுமே போனா சரியாகாத பிரச்சனை தீக்கணும்னா மேற் சொன்ன எல்லா கோயிலுக்கும் போறது நல்லது. சரி, இப்போ நீங்க முகநூல்ல உங்களை தொடர்பு கொள்றாங்க. நீங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனையை மட்டும் அதுக்கான தீர்வை மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா அவங்களுடைய ஜாதகம் பார்த்து அதோடைய அடிப்படையில தீர்வு? இங்க ஜாதகம் பார்த்து தான் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், அதுக்கான தீர்வையும் சொல்ல முடியும். ஓகே, என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும், கோச்சாரத்துல இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதை பொறுத்துதான் நம்ம தீர்வையும் சொல்ல முடியும். தசாபுத்தினா அது இப்போ ஒரு பெரிய தசானா நீண்ட நாள் தொந்தரவு இருக்கும், அதுக்கு உண்டான வழிபாட்டை சொல்லணும். கோச்சாரம்னா இப்ப டெம்பரரியா தற்காலிகமா அதுவும் பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு உண்டான கோயிலையும் பரிந்துரைக்கணும். ஆமா, சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளுடைய பீடத்துல கோவில்ல வந்துட்டு நித்திய பூஜையா என்னெல்லாம் நடக்குது அண்ட் விசேஷ பூஜை இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கோயில்ல வந்து பஞ்சமி பூஜை வந்து சிறப்பா நடக்கும். வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியில வந்து பூஜை ரெகுலரா நடக்கும். ஒவ்வொரு மாசமும் 2 நாள் பூஜை நடக்கும். மற்றபடி பிரதோஷ பூஜை நடக்கும், காலபைரவருக்கும் பூஜை நடக்கும். யாகமும் வளர்த்துறோம். மாசம் ஒரு 4 நாள் யாகம் வளர்த்திட்டு. சரி, இப்போ இந்த தினமும் நம்ம பண்ற பூஜைக்கும் யாகத்துக்கும் வந்துட்டு என்ன இது வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு. தினசரி பண்ற பூஜைக்கும் யாகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. யாகத்துல புரோகிதர்கள் அந்தனர்கள்லாம் உட்காந்து சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு தெய்வீக எனர்ஜி வந்து அந்த இடத்துல ஃபுல்லும் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப உங்களுக்கு கடன் இருக்கு, எதிரி நோய் தொந்தரவுன்னா சுதர்சன ஹோமத்துல உட்காரலாம், சண்டி ஹோமத்துல உட்காரலாம். இந்த 2 ஹோமத்திலயும் உட்காரும் போது உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பாதியா குறையும். அதே மாதிரி புது வீடு போகும்போதும் கணபதி ஹோமம் பண்றோம்.
ம். ஒரே டைம் மட்டும் பண்ணாம வருஷம் ஒரு 2 டைம் தாராளமா கணபதி ஹோமம் பண்றது ரொம்ப நல்லது. அந்த வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் வெளியேற்றும். நம்ம பிரச்சனை இல்லாம பண வரவோட நல்ல சந்தோஷமா இருக்கலாம். அதனால யாகம் வந்து ஹோமம்லாம் ரொம்ப முக்கியம். அது தொடர்ந்து நான் என்னோட பரிகாரத்துல சொல்லிட்டே தான் வருவேன். சரி, நீங்க வந்துட்டு சொன்னீங்க இப்போ பேசும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் போவேன், நீண்ட நாளா நடக்காதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பத்தியும் அந்த திருத்தலத்தை பத்தியும் இன்னும் சொல்லுங்க. யாரெல்லாம் அடிக்கடி அங்க போய் வணங்கினா சிறப்பு கொடுக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பரிகார தலங்கள்ல நம்பர் 1 வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சொல்லுவேன். நான் முகநூல்ல வார ஒரு நாள் எழுதுவோம் பார்த்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமைனா ஆண்டாளை பத்தி பதிவு இல்லாம இருக்காது. இப்ப கல்யாண பிரச்சனை இருக்கவங்களும் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலாம். போன உடனே கல்யாணம் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. சுக்கிரன் வந்து இப்ப ரிஷபமும் துலாமும் ஆக்டிவேஷன் சென்டர் அதுதான். இப்ப பாவகம் கணக்கு இருக்கு. இப்ப மேஷ லக்னத்துக்கு பண வரவு தரது வந்து ரிஷப வீடு. அப்ப வந்து மேஷ லக்னத்துக்காரங்க மேஷ ராசிக்காரங்க எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னாவே அவங்களுக்கு பண வரவு உண்டு. அதே மாதிரி கடக லக்னத்துக்காரங்களுக்கும் நடக்கும். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு, துலாம் ராசி லக்னத்துக்காரங்களுக்கு, தனுசு லக்னம் ராசி, இந்த மாதிரி மகரம் அவங்க எல்லாம் போலாம். ஓகே, அப்போ வந்துட்டு திருமண தடை, அப்புறம் பணவரவு இதெல்லாமும் நமக்கு கிடைக்கிறதா இருக்கு இல்லையா ஆண்டாள். ஓகே ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் முகநூல் மூலமா அந்த உங்களை தொடர்பு கொள்றவங்களுக்கும் சொல்றீங்க இல்லையா? இப்போ பொதுவா கோவிலுக்கு போனா இவ்வளோ மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இல்ல, கோயில்லையா அவ்வளவு நேரம் இருக்க சொல்றேன்னா, கோயில் முழுக்க முழுக்க அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி அதீத பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடம். நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கணும். நம்ம உடம்புல வந்து 7 சக்கரால வேலை செய்யறதுதான் கோயில். ஆக்சுவலா கோயில் வந்து சயின்ஸ், நான் சயின்ஸா தான் எடுத்துக்குவேன். இதிகாச புராணம் ஓகே, ஆனா அது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸ் தான், அறிவியலோட தொடர்புடையதான் கோயில். அது வந்து உடம்புல வேலை செய்யற விஷயம். இப்ப என்கிட்ட பரிகாரத்துக்கு வருவாங்க, தற்கொலை எண்ணத்துக்கு கூட வருவாங்க, தற்கொலை ஸ்டேஜ்ல இருப்பாங்க. நான் ஒரு பிள்ளையார் கோயில ஒரு அரை நாளே உட்கார வச்சிருக்கேன். வேற எதுவுமே பண்ண வேணாம், அரை நாளே உட்காந்துட்டு வாங்க, முடிஞ்சா அந்த தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அரை நாள் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு வந்து அடுத்த நாளே போன் பண்ணி ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு போனோடனே ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம் இருக்கக்கூடாது. மேக்சிமம் ஒரு 24 நிமிஷத்துக்கு மேல கோயில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல வேலை செய்யற விஷயம், அந்த சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகணும். இப்போ மொபைல் ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம், அது ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டால் தானே நம்ம ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. அது மாதிரி தான் கோயில் வந்து நம்ம உடம்ப சார்ஜ் பண்ணுற இடம். 5 நிமிஷத்தில் வராமல் ஒரு 1 ஹவரோ 2 மணி நேரமோ இருக்கும்போது அது நம்ம உடம்ப வந்து சரி பண்ணணும். அதனால கோயில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லது. கண்டிப்பா, ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க. அதாவது ஆன்மீகத்தை தேடி நேயர்கள் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது 10 நிமிஷம் கோயிலுக்கு உள்ள போயிட்டு வெளில வந்தீங்கன்னா 10% தான் சார்ஜ் ஏறி இருக்கும், போதுமா இல்ல பேட்டரி ஃபுல் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ரொம்ப அழகான உதாரணத்தோட சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு வியாபாரம் நடக்குது கடையில வந்துட்டு, அந்த வாக்கின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மக்கள் வர்றது வந்துட்டு கம்மி ஆகுது, ஜனங்கள் வரதே இல்லை. ஜன ஆகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா இப்ப அது இருக்கிறதே இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த ஆன்லைன்ல எல்லாருமே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனா கடை நடத்துறவங்க பாவம் அவ்வளவு வாடகை கொடுத்து வச்சு எல்லாம் பண்றாங்க. காலையில சில பேர் வராங்க, மத்தியானம் ஈவினிங் அவ்வளவுதான், அப்புறம் கடையை சாத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு பெரிய அந்த நாளோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கும் நிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேரு தொடர்ந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒண்ணு இருக்கு. இப்ப கடையில காலையில ஒரு 9 மணிக்கு கடையை திறக்கிறோம், ஒரு 11 மணி வரைக்கும் வியாபாரம் ஆகுது, அதுக்கு மேல வியாபாரம் நடக்கலன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு 4 அரிஞ்சு குங்குமத்தையும் மஞ்சளையும் தடவி கடைக்கு வெளியே வாசல்ல இருந்து இடதுபுறம் 3 தடவை வலதுபுறம் 3 தடவை சுத்தி ஆள் மேல ஏத்தாப்புல ஆள் மேல படாம தூக்கி எரிஞ்சிடலாம். இது வந்து நிறைய இடத்துல செஞ்சு நான் பார்த்திருக்கேன், நானுமே பரிகாரமா சொல்லியிருக்கேன். நான் ஒரு கடைக்கு போவேன், ஒரு டீ கடைக்கு போவேன், அங்க வியாபாரம் இல்லைன்னாவே ஜனநடமாட்டம் குறைஞ்சாவே இதை செய்வாங்க. இதை செஞ்ச 5 நிமிஷத்துல வந்து ஜனங்க கஜகஜன்னு கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்க. இது நானுமே தனிப்பட்ட முறையில ஃபாலோ பண்ணிருக்கேன், நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இது அதாவது வரலன்னா எந்த நேரம்னாலும் சரி, எந்த நேரம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பண்ணலாம். ஓ, அப்போ ஒரு எலுமிச்சம்பழம் ரெடியா வச்சுக்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு 4 எலுமிச்சம்பழம் ரெடியா வச்சு ஒரு நாள்ல எவ்வளவு முறை வேணாலும் பண்ணலாம். ஓ, சரி சரி சரி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரெமெடி வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். ரொம்ப எளிமையானது தான்.
இதை கண்டிப்பாக வாக்கின்ஸ் வரல, ஜனங்கள் வரல, நம்ம தொழில் பண்ணுற இடத்துக்கு கிளைண்ட்டாக யாருமே வரமாட்டேங்கிறாங்க, கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்குது, இப்போல்லாம் நிறைய புலம்பல் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க இவங்க. அண்ட் எளிமையான சில பரிகாரங்கள் எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.